ஹலோ ஆல். இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது வந்து ப்ரொடக்ஷன். இது வந்து எக்கனாமி ஃபஸ்ட் சீரீஸ்க்குரிய ஃபஸ்ட் லெசன். திஸ் இஸ் சம்திங் அபவுட் அஸ், ப்ளீஸ் கோ த்ரூ இட். இந்த ஃபஸ்ட் சீரீஸ் எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிற 4 லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன், ஹியூமன் கேபிட்டல், பாவர்ட்டி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டி. இந்த 4 லெசனுமே வந்து என்சிஆர்டி 9th புக்குடைய சம்மரி தான். இப்போ ப்ரொடக்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, அதாவது இந்த ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னா அதோட எய்ம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான குட்ஸ் அண்ட் சர்வீஸஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதாவது மக்களுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி குட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து எய்ம் ஆஃப் த ப்ரொடக்ஷன். ஓகே, எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணும்னாலும் அதுக்கு 4 பேசிக் ரெக்குயர்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்டு அண்ட் அதர் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதர் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் வாட்டராக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், நேச்சுரலாக கொடுக்கக்கூடிய எந்த ரிசோர்ஸாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரிசோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லேபர். இந்த லேபர் வந்து அதாவது நல்லா படித்த டெக்னீஷியன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மேனுவல் ஒர்க்கர் பண்ணுறவங்களாகவும் இருக்கலாம். அது ரெண்டுமே வந்து இந்த லேபருங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கேபிட்டல். இப்போ ஃபிசிக்கல் கேபிட்டல் வந்து 2 டைப்பாக இருக்குது. ஒன்று வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல், இன்னொன்று வந்து ஒர்க்கிங் கேபிட்டல். அதாவது டூலு, மெஷினு, பில்டிங் இதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து காசு தேவைப்படும்ல, அந்த காசு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிக்ஸ்டு கேபிட்டலில் வரும். வேறு ஒர்க்கிங் கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயமே பண்ணுறனால அதுக்கு வந்து நம்ம விதை வாங்குறதுக்கு, அப்புறம் வந்து அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் காசு தரதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம காசு தேவைப்படுதில்ல, அந்த காசு எல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டலில் வந்துடும். அப்புறம் ஹியூமன் கேபிட்டல். ஹியூமன் கேபிட்டலுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்த 3, தட் இஸ் லேண்டு, லேபர் அண்ட் ஃபிசிக்கல் கேபிட்டல். இதை 3ஐயுமே வந்து எப்படி யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குங்கிற அந்த நாலேஜ், அப்புறம் வந்து இதை எப்படி நம்ம வந்து மேலே கொண்டு போய் வந்து இன்னும் ப்ராஃபிட் எப்படி சேர்க்குறது, அந்த கண்ட்ரிக்கு ஜிடிபி க்ரோத் எப்படி ரைஸ் பண்ணுறது, இந்த நாலேஜ் இருக்குல்ல, அது வந்து ஹியூமன் கேபிட்டலில் வரும். தென் இதில் வந்து 4 கேபிட்டலுமே வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத ஒரு ஃபார்மிங்கில் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் லேண்ட் வந்து எப்போயுமே ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வைங்க, இப்படி ஒரு லேண்ட் இருக்குன்னா இந்த லேண்ட் வந்து ஃபிக்ஸ்டு தான். இதை வந்து நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து இந்த லேண்டை வந்து அதிகமாகலாம் ஆக்க முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் லேண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மக்களுடைய டிமாண்டை தட் இஸ் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், இதுதான் வந்து லேண்டு. ஸோ லேண்ட் வந்து ஆல்வேஸ் ஃபிக்ஸ்டு, அதை வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம் முடியாது. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரிஃப் கிராப்ஸ் அண்ட் ராபி கிராப்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 கிராப் வந்து நம்ம க்ரோ பண்ணுறோம். அதாவது கேரிஃப் கிராப் வந்து ரெயின் சீசன்லேயும், ராபி கிராப் வந்து வின்டர் சீசன்லேயும் நம்ம வந்து க்ரோ பண்ணுறோம். ஓகே, தட் இஸ் கேரிஃப் கிராப் வந்து ரெய்னி சீசன் அண்ட் ராபி கிராப் வந்து வின்டர் சீசன். இந்த 2 கிராப்பை பற்றி நம்ம ஜியாகிரஃபி படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த 2 சீசனுக்கு நடுவில் வந்து பீப்புள் வந்து அதாவது கேட்டிலுக்கான ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தான் செய்கிறாங்க. ஆனால் இதில் சேலஞ்ச் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, ஸோ 3 டைப் ஆஃப் கிராப் வந்து க்ரோ பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இரிகேஷன் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கணும், அதே மாதிரி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ராப்பராக கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த இரிகேஷனும் எலக்ட்ரிசிட்டியும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து 3 கிராப் வந்து பெர் இயரில் க்ரோ பண்ண முடியும். அப்புறம் மல்டிபிள் கிராப்பிங் என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்க, க்ரோயிங், அதாவது ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்ட். ஓகே, இந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டில் மோர் தென் 1 கிராப் ஒரு இயருக்கு க்ரோ பண்ணோன்னா அதான் வந்து மல்டிபிள் கிராப்பிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தட் இஸ் நம்ம ஊர் ஸ்டைல்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டில் வந்து நெல் போடுறது, நெல் முடிஞ்சதுமே அந்த ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து திரும்ப வந்து கரும்பு போடுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த வானம் பார்த்த பூமியில் ஃபுல்லாமே வந்து கம்பு, சோளம் இந்த மாதிரி போடுறது. ஸோ இந்த ஒரு லேண்டில் வந்து நம்ம ஒரு வருஷத்தில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப் க்ரோ பண்ணுறோம் பார்த்தீங்கல்ல, இதுதான் வந்து மல்டிபிள் கிராப்பிங். அப்புறம் மல்டிபிள் கிராப்பிங் மட்டுமே வந்து ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சொல்யூஷனான்னு பார்த்தா டெஃபினட்டாக கிடையாது. நம்ம மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணிடணும். அந்த மாடர்ன் ஃபார்மிங் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி ஹை ஈல்டு போயிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மோர் ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ ஈல்டுனா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வைங்க, ஈல்டுங்கிறது என்னென்னு கேட்டால் ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டில் ஒரு பர்டிகுலர் சீசனில் எவ்வளோ கிராப் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஈல்டு. ஓகேவா? ஈல்டுனா ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லேண்டில், ஒரு குறிப்பிட்ட லேண்டில் ஒரு குறிப்பிட்ட சீசனில் எவ்வளோ கிராப் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அதான் வந்து ஈல்டு. ஓகே, அப்புறம் 1960s பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி சீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஹை ஈல்டு வெரைட்டி சீட் வந்து இதோட ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனுடைய சீடு ரிசல்ட். இந்த க்ரீன் ரெவல்யூஷனால் வந்ததான் வந்து இந்த ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸு. இது வந்து வீட்டுக்கும் ரைஸுக்கும் வந்து ஃபஸ்ட்டு வீட் அண்ட் ரைஸில் வந்து இதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதாவது இதனுடைய இந்த க்ரீன் ரெவல்யூஷனுடைய ப்ராமிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செடியில் முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிரைன் வந்தால் இப்போ வந்து அந்த கிரைன் வந்து அதிகமாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து இந்த க்ரீன் ரெவல்யூஷனுடைய சேலஞ்ச். அப்புறம் க்ரீன் ரெவல்யூஷனால் என்னென்ன சேலஞ்ச் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வைங்க. க்ரீன் ரெவல்யூஷனை பொறுத்தவரை ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்பட்டுச்சு, ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக தேவைப்படுது, அண்ட் பெஸ்டிசைட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. இது மூணுமே சேலஞ்ச் தான். இப்போ தண்ணி வந்து அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னு வைங்க, வாட்டர் டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே போகும். ஸோ வந்து நம்ம போர் போடுற லெவல் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ plenty ஆஃப் வாட்டர் தேவைப்படுறதுனால நம்ம வாட்டர் டேபிள், அதாவது நிலத்தடி நீரை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ உங்களுக்கே தெரியும், போர் வந்து 600 அடி 700 அடி போயிடுச்சு. அப்புறம் ஃபர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸுக்கு வந்து நம்ம எத்தனையோ உரம் தூவுறோம். அந்த உரமெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சாயிலில் இருக்கும். ஏன்னா ஒரு 2 நாள் 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக தண்ணியோட கலந்து கீழே இருக்கக்கூடிய வாட்டர் டேபிளில் போய் இந்த தண்ணியை பொல்யூட் ஆகுது. இல்லை நேராக வந்து மழை ஏதோ பெஞ்சிருச்சுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அடிச்சுட்டு போய் ஆற்றுல போயிட்டு அந்த ஆற்றுல இருக்கக்கூடிய ரிவரில் இருக்கக்கூடிய தண்ணியை ஃபுல்லாமே பொல்யூட் பண்ணுது. ஓகே. அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி. இப்போ பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எர்த்வார்ம், இந்த மாதிரி சில மைக்ரோ ஆர்கானிசம், இது எதுவுமே வந்து நிலத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நிலத்தில் இது எதுவுமே இல்லைனா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து நிலத்தில் ஹியூமஸ் ஃபார்ம் ஆகிறது, அந்த மாதிரி வந்து ஃபர்டைல் லேண்ட்ஸ் எதுவுமே ஃபர்டைலாக இருக்காது. தட் இஸ் அந்த லேண்ட் சஸ்டைனபிளான்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த க்ரீன் ரெவல்யூஷனால் கிடச்ச இந்த ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸை யூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து பார்த்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதாவது நேச்சுரல் ரிசோர்ஸை ரொம்ப அதிகமாகவும் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. தென் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி இந்த 3 ஸ்டேட் தான் வந்து ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் சீட்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுது. தென் இப்போ நம்ம தட் இஸ் அந்த இது 4 ரெக்குயர்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு இது லேண்டு பார்த்துட்டோம். அடுத்து லேபர்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, லேபரை பொறுத்த வரைக்கும் ஃபார்மிங் ரெக்கயர்ஸ் வந்து அதிகமான ஒர்க் வந்து ஃபார்மிங்க்கு தேவைப்படும். இப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து வேலை பார்ப்பாங்க. வேற மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் லேபரர்ஸ் வந்து தட் இஸ் அவங்க நிலத்துக்கு வேலை பார்க்க ஆட்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கிடுவாங்க. ஓகே. இந்த ஃபார்ம் லேபரர் வந்து எங்கேருந்து கிடப்பான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு வீட்டுக்கு வந்து நிலமே இல்லையோ விவசாயம் பண்ணுறதுக்கு, அங்கேருந்து கிடப்பாங்க. அப்புறம் வந்து இல்லை ஒரு சின்ன லேண்டு தான் அவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் வந்து அவங்க வீட்டில் வந்து 4 பேர் இருக்காங்கன்னு வைங்க, அதுலேருந்து ஒரு 2 பேரை வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் லேபரர்ஸாக எடுத்துக்கிடுவாங்க. இந்த ஃபார்ம் லேபரர்ஸ்க்கும் அந்த லேண்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து வேலை பார்த்து கூலி மாதிரி வேலை பார்த்து காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த ஃபார்ம் லேபரருடைய சேலரி இது எல்லாமே ஃபிக்ஸ்டான்னு கேட்டால் அது டெஃபினட்டாக கிடையாது. அதே மாதிரி வந்து எம்ப்ளாய்மெண்ட் டியூரேஷனுமே வந்து மாறுபடும், வேஜஸும் மாறுபடும், ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போ நெல்லுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, கம்பு சோளம் விளைவிக்கிறப்போ ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, நம்ம சுகர் கேன் கரும்புக்கு ஒரு ரேட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து லேபருடைய ப்ரைஸிங் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் இவங்களுக்குரிய கேபிட்டல், ஃபார்மிங் செக்டரை பொறுத்தவரைக்கும் கேபிட்டல் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, குறுநில விவசாயிகள், அவங்க எல்லாருமே வந்து கடன் வாங்கி விவசாயம் பண்ணுவாங்க. ஓகே. இதே இது வந்து மீடியம் அண்ட் லார்ஜ் ஃபார்மர் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஆல்ரெடி வந்து சேவிங்ஸ் இருக்கும். போன ப்ரீவியஸ் ஹார்வெஸ்ட்டில் வந்து கன்ஃபார்மாக வந்து அவங்கள்ட்ட சேவிங்ஸ் இருக்கும். அந்த சேவிங்ஸை இந்த தடவை வந்து விவசாயத்தில் போட்டு அவங்க திரும்பவும் வந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஓகே. அப்புறம் இந்த தட் இஸ் ஸ்மால் ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இருக்க லேண்டில் அவங்க வீட்டுக்கு தேவையானதை விளைவிக்கிறதே வந்து தட் இஸ் அவங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதே வந்து லார்ஜ் ஃபார்மர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு தேவையானது போக சர்ப்ளஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து விற்று அது மூலமாகவும் ஒரு சேவிங் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டைரி, பால் உற்பத்தி பண்ணி விற்கிறது, அப்புறம் ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங், அப்புறம் கடை வச்சு நடத்துறது, அப்புறம் டிரான்ஸ்போர்ட். இப்போ டிரான்ஸ்போர்ட் இல்லைனா வந்து நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது இந்த சர்ப்ளஸ் வீட்டை விற்கணுன்னாலும் அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கட்டாயம் தேவை. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேல் பண்ணணும். ஓகே. ஸோ
இதெல்லாம் வந்து நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ், ஒரு வில்லேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டிஸ் இந்த 4 இருக்கும். That's it for today guys. Thank you. Just spread the word in your comfort zone. WhatsApp, Twitter, Facebook எதிலாவது ஷேர் பண்ணுங்கள். And also do subscribe to get more lessons. Thank you.